இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா ரூமு விட்டு செக் அவுட் பண்ண வேண்டியதான். நமக்கு வந்து 7 மணிக்கு நம்ம ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன். அங்கே வந்து நமக்கு ட்ரெயின். எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 5:50 ஆகுது. ஓலோ பைக் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததுன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் தான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல். மேலே தான் ரூஃபில் தான் தாஜ்மஹால் பார்த்து சாப்பிட்டு நம்ம வந்து அழகாக ரூமை விட்டு வெளில வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஓகேங்களா? எவ்வளோ சீப்பாக போக முடியுமோ இப்போ ஓலோ கார் புக் பண்ணலான்னு பைக்கு புக் பண்ணலான்னு பார்த்தேன். ஒன்றும் கிடைக்கவில்லை. ஓகேவா? ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்தால் போகலாம். நம்ம வந்து ஓலோ பைக்கு புக் பண்ணோம், ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் ஆட்டோவில் தான் போகிறோம். 100 ரூபா சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆட்டோவில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா ட்ரெயின் நமக்கு சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதனால். வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இத்தனையும் நிறைய ஆட்டோ இருக்குது பாருங்கள். நீங்கள் எதுவும் அப்ரோச் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு பெட்டர். இதுதான் நம்ம ஆக்ராவோட ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ஆக்ராவோட செல்ஃபி பாயிண்ட். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மே க்ளீன் பண்ணுறாங்க. வாட் ப்ராப்ளம்னு தெரியல, அந்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறாங்க. இதெல்லாம் க்ளீனிங்லாம் கிடையாது. இந்த மாதிரி பூச் வண்டியில் 3 விதமான ரயில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒன்று எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒரு 2 இன்ஜினு, அப்புறம் இது போல் சென்டரில் ஒரு இன்ஜின் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 3 இன்ஜின் இந்த வண்டிக்கு. இந்த மார்னிங் டைமில் 6 to 7 டெல்லியில் வந்து டெல்லி ரெகுலேஷனில் ட்ரெயின் எல்லாமே இந்த விடிய காலில் வருதுனால அது நிப்பாட்டி வைப்பாங்களா ஸ்டேஷனுக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல ட்ரெயினை பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு 6 to 8 மணி வரைக்கும் நம்ம ஜிடி, தமிழ்நாடு, ஆந்திரா எக்ஸ்பிரஸ்ஸு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு, கேரளா எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாமே இந்த டைமுக்கு வரதுனால அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் போல் இருக்கும். நம்ம இதில் இன்னொரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, நம்ம கோச் இருக்குல்ல S1 வந்து அன்ரிசர்டுக்கு ஃபஸ்ட்டு. அன்ரிசர்ட்லேருந்து அடுத்த கோச்சுனா நம்ம கோச்சு தான். என்ன தான் நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ட்ரெயின் வந்து பார்க்க தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தாங்க நேற்று நானும் வந்தேன். இதே தான். ஓகேங்களா? சொன்னேன்ல, ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க நீட்டாக. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு 2வது பிளாட்ஃபாரம் கொடுத்துட்டு திருப்பி 1வது பிளாட்ஃபாரம் மாற்றிட்டாங்க. அப்போ இங்கே இருந்த ஆளுங்கள்லாம் இப்போ கடன்னு வந்து ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கோம். நம்ம ட்ரெயின் வந்து வெற்றிகரமாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7:45 வர வேண்டிய ட்ரெயின் 8 மணி, 4 மணி நேரம் டிலேவாக வந்துருச்சு. அப்படியே வந்துருச்சு. திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி ஜேர்னி பண்ண போகிறோம். ஆக்ரா டு தாம்பரம் இல்லைன்னா எக்மோர். ஓகேங்களா? நம்மளுடைய கோச் வந்து S1. ஓகேங்களா? இது அட்ரஸ் கோச்சு கூட இன்னும் நம்ம இதில் போடவே இல்லை. சும்மா ஒரு ட்ரெயின் நம்பர் தான். நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரெயின் கரெக்டாக 8:05க்கு வந்து நம்ம ஆக்ராவிலேருந்து கிளம்பிடுச்சு. ஓகேங்களா? ஆக்ரா கான்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ தாங்க ஏந்திரிச்சேன். மணி வந்து நமக்கு வந்து ட்ரெயின் வந்து 8 மணிக்கு வந்தது. 7:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 8 மணிக்கு வந்தது. நம்ம வந்து 8 மணிக்கு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு படுத்து ஏந்திரிச்சு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா சரியான தூக்கம். இப்போ நம்ம என்ன ஊர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம்னா, கவுரா அப்படின்னு ஒரு ஊர். அதாவது போபால் ஜங்ஷன் இன்னும் ஒரு 159 கிலோமீட்டர் இருக்குங்களா? இங்கே திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து வீக்லி 2 தடவை தான் ரன் ஆகும். வெள்ளிக்கிழமை ஒன்று, திங்கக்கிழமை ஒன்று. ஓகேங்களா? அசராத் நிசாமுதீன், அதாவது டெல்லியோட என்ட்ரன்ஸ்னு சொல்லியிருந்தால அங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி தென்முனை நோக்கி போகும் அந்த ட்ரெயின். ஓகே, நான் வந்து வீட்டிலுமே தமிழ்நாடுமே ட்ரை பண்ணேன், 2த்துலேயும் கிடைக்கல.
ஸ்லீப்பரில் S1 கோச்சி அண்டர்சனுக்கு அப்புறம் உள்ள கோச்சி நம்ம கோச்சி தான். இந்த ட்ரெயின்லேயே இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க. அப்பர் பர்த்து மிடில் பர்த்துலாம் அதை லைட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அதை நான் இன்னும் லைட்டோட காமிச்சேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சொன்னீங்கனால நமக்கு கிடைச்சது வந்து அப்பர் பர்த்து கிடைச்சிருக்கு. பஸ் சீட்டு கிடைச்சாலே போதும். நான் எப்போதுமே போடுறப்போ 2 விஷயத்தை நம்பர் பண்ணிடுவேன். ஒன்று வந்து சைடு லோயர், அகைன் இன்னொன்று வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணுவோம்ல, அது 2 விஷயம் கம்பல்சரி நான் ட்ரெயின் புக் பண்ணுறப்போ நோட் பண்ணிட்டு தான் இது பண்ணுவேன். இந்த வாட்டி நமக்கு அப்பர் பர்த்து கிடச்சிருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போட்டாச்சு. நம்ம இப்போ பினான்னு ஒரு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். இப்போது நாம் எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து இதுக்கு வந்தாச்சு, போபால். மத்திய பிரதேசத்தோட கேபிட்டலான போபாலுக்கு வந்தாச்சு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. கேட்டால் டைம் வந்து ஒரு 3:55 தான் நமக்கு ஷெட்யூலு. முன்னாடியே வந்துருச்சு நமக்கு. இந்த திருக்குறள் இந்தியாவிலே மிகப்பெரிய சிலைனா அது வந்து திருவள்ளுவர் சிலை. அவர் எழுதுகிற நூல் வந்து திருக்குறள். அதனால் இங்கேருந்து போகிற ட்ரெயினுக்கு திருக்குறள்னு எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து 12,642 ட்ரெயின் நம்பர். அதாவது நிசாமுதீன்லேருந்து கன்னியாகுமரி போகிறப்போ 16,642, கன்னியாகுமரியிலேருந்து நிசாமுதீன் போகிறப்போ 12,641. ஓகேங்களா, இது வந்து வீக்லி 2 தடவை வந்து ரன் ஆகிற ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின். நம்மளோட கோச் தாங்க S1. இன்ஜினுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் 2 நிமிஷம் விரைவாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பிடுச்சு போபாலில். ஸ்டேஷன் ராஜா கமலாபதினூர் ஸ்டேஷன், ராணி கமலாபதினூர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது போபாலுக்கு அடுத்த ஸ்டேஷன். இது நல்லா ஸ்மார்ட்டாக பெருசாக நீட்டாக நல்லா இருக்குங்க. தெரியுங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கிறதெல்லாம். என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொன்னல இந்த
ட்ரெயின் 10 நிமிஷம் டிலேவாக இதராசி ஜங்ஷன் வந்துருச்சு. இதராசி டு என்ன ஜங்ஷன், போபால் ஜங்ஷன் தான் செம்ம நேச்சுரலுக்கான ஜங்ஷன். நல்லா பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ நான் போடுறேன் இருக்குது ஓகேங்களா. 10 நிமிஷம் டிலேவாக நம்ம வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து இதராசி வந்துருக்கு. அப்புறம் அப்படியே கிளம்பி நம்ம போக வேண்டியதுதான். அதிகமாக கூட்டம் இல்லை. அன்ரிசர்வ் பேசஞ்சர் யாருமே நம்ம கம்பார்ட்மெண்ட் வரல. ஏன்னா அன்ரிசர்வ்டுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டு. அது வரைக்கும் சூப்பர். நாம் ஒரு 22 நிமிஷம் முன்னாடியே நம்ம குண்டூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே வீடியோ எடுக்கல. நைட்டு தூங்கினேன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தேன். காலைல ஒரு 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்னு. வேறு இடையில எங்கேயுமே நிற்கவே இல்லை. அதனால தான் இப்போ வந்து கவர் பண்ணுறோம். நம்ம வந்து சவுத் இந்தியன் வந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம எக்மோர் தான் ஓகேங்களா. எக்மோர் வந்து 4 மணிக்கு போகும், 3:55க்கு. ட்ரெயின் கரெக்டாக 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ஆனால் இன்னும் எக்மோர் போகலை. அதுக்கு முன்னாடி தண்டையார்பேட்டை இருக்குங்களா, அங்கேருந்தே நமக்கு அதாவது எண்ணூர்லேருந்தே ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு வேறு 4:15க்கு ட்ரெயின். எக்மோரில் போய் பிடிச்சிடலாமா என்னன்னு தெரியல. வேறு இல்லை வழியில் வேறு எங்கேயாச்சும் ஷாப்பிங் ஸ்டேஷனில் நின்று இருந்ததுன்னா அப்படியே டக்குன்னு இறங்கி போயிடலாமான்னு கூட தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ராயாபுரம் ஷெட்டு வந்தாச்சு. இந்த லைனை நான் ஃபஸ்ட்டு வேறு கவர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எக்மோர் என்ன வரைக்கும் எதுலேயும் போனதில்லை. நேராக டெல்லி சென்ட்ரல் தான் போவோம். இது வந்து அப்படியே எண்ணூர் வந்து வெஸ்காமா தண்டாயர்பேட்டை வழியாக அப்படியே ராயாபுரம் வந்து ராயாபுரத்துலேருந்து சென்னை பீச்சு பார்க்கு அப்புறம் எக்மோர். சரிங்களா, நம்ம வந்து எக்மோர்லாம் போல் சென்னை பீச்சில் இறங்கிட்டோம். நம்ம ட்ரெயின் கொஞ்சம் வெயிட்டிங் போகுது. நமக்கு வந்து 4:15க்கு நம்ம ஊருக்கு போகிற ட்ரெயின் இருக்குது. அதை பிடிக்கணும் நம்ம. அதனால தான் இங்கே இறங்கி இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் போயிட்டு எக்மோர்லேருந்து சென்னை கும்பகோணம் போகிறோம் ஓகேவா. அதனால் அங்கேயே இறங்கிட்டேன். எப்படி இருந்தாலும் இன்னும் நம்ம ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால் இப்போது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு வேஸ்ட் தானே. அப்படியே நம்ம பீச் ஸ்டேஷனில் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு கும்பகோணத்துக்கு என் ஃப்ரெண்டு தினேஷ் வரேன்னு சொல்லியிருக்கான். நான் பாரிஸ் கார்னரில் தான் ஒர்க் பண்ணுறான். அவன் பைக்கில் போயிட்டு சென்னை எக்மோர் போகுது பிளானே தான். நீங்கள் அதில் எதுவுமே டிக்கெட் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க அதிக ரேட்டு கேட்குறாங்க. 130 ரூபா தான் நம்ம எக்மோருக்கு கும்பகோணத்துக்கு. ஆனால் அவங்க எடுத்தது வந்து 135 ரூபா. அதனால் அங்கே டிக்கெட் எடுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஏறி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு மூஞ்செல்லாம் வேட்டு வந்து நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் உட்காந்து வச்சு நம்ம சென்னை எக்மோரோட இந்த ட்ரிப்பு வந்து என் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா சென்னை எக்மோரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ட்ரிப்பு இதோட நம்ம என் பண்ணுறோம். இப்போ நம்ம சீர்காழிலேருந்து வீட்டுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் ஓகேங்களா. நாம் ஒரு 40 நிமிஷம் டிலேவாக சீர்காழி வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தான் பிளானு.